இன்னைக்கு ஒரு நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. வேற எதுவுமே இல்லைங்க, மருதாணி ஹேர் டை தான். மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு ஒரு 4-5 நாள்லயே பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி தெரிஞ்சிருது, இல்லைன்னா ஒரு வாரத்துல எனக்கு வெள்ளை முடி வந்துருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. நான் செய்யற மாதிரி ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல நம்ம ஒரு முக்கியமான பொருட்களை சேர்த்து டிகாஷன் செய்வோம். ஸோ இது நம்மளுடைய வெள்ளை முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாவே வச்சிருக்குங்க. இந்த ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணி 2 மாசம் வரைக்கும் கூட உங்களுடைய வெள்ளை முடிகள் அப்படியே கருமையாவே இருக்கும். வாங்க என்ன டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேங்க. ஒரு 2 நெல்லிக்காவை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்ல காஞ்ச நெல்லிக்காய் கிடைச்சினால் வாங்கிப்போங்க. அதை நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா காஞ்சு போன நெல்லிக்காவை. இப்போ நான் கொஞ்சம் காஞ்சு போனது தான், அதனால் நல்லா இரும்பு கடாயில் நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த நேச்சுரலான ஹென்னா ஹேர் டையை நீங்கள் இரும்பு கடாயில் செய்யும்போது உங்களுக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நம்மளுடைய வெள்ளை முடிகள் டக்குன்னு கருமையாக மாறிடும். ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நிரந்தரமாக கருமையாக மாறிடும். வெள்ளை முடி பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம இந்த ஹென்னா ஹேர் டை சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய முடிகள் நல்லா கருமையாக நீளமாக அடர்த்தியாக வளர்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், ஈரத்தன்மை எல்லாம். இப்போ இதுல ஒரு பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா கருஞ்சீரகம் பொரிய ஆரம்பிச்சிச்சு. கருஞ்சீரகத்துலேருந்து ஒரு விதமான ஆயில் வெளியில் வரும். அது வரும் வரைக்கும் நம்ம இந்த கருஞ்சீரகத்தை வறுத்துக்கணும். நல்லா வறுத்த உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கே நிறைய முடி வந்துடுதுங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் கூட சரியில்லாமல் போகுது. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இளநரை வந்துருச்சு அப்படின்னா எடுத்தோடனே தயவு செய்து கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போயிடாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களை குழந்தைங்களுக்கு செய்து அப்ளை பண்ணுங்க. அப்போ அவங்களுடைய இளநரை சுத்தமாக காணா போயிடுங்க. நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது பழகிரும் முடிக்கு. அதுவும் இல்லாமல் பக்கத்து முடிகள் கூட அப்படியே வெள்ளையாக வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் குழந்தைங்களுக்கு எப்பயுமே நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை செய்ய பழக்காம இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டைஸ் பழக்குங்க. அவங்களுக்கு நேச்சுரலாக ஹேர் டை அப்ளை பண்ண டைம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நேச்சுரல் ஹேர் டைஸ்லாம் நிறையவே செய்யலாங்க. நிறைய நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கருப்பாயிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா 1.5 டம்ளர் தண்ணி நல்லா ஒரு டம்ளருக்கு கம்மியாக, அதாவது 3/4 டம்ளரோட கம்மியாக வரணுங்க. பாதிக்கு கம்மியாக வர வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சுண்டிட்டு வருது. இவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்ஸில் நம்மளுக்கு டிகாஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, நல்லா நான் கரிஞ்சீரகத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி மைய நசுக்கி விட்டுட்டேன். நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். சிம்லேயே தாங்க வச்சு செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் வச்சு செய்யும்போது தான் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸோட அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த ஹேர் டை டிகாஷனில் இறங்கி நம்மளுக்கு முழு பயனையுமே நம்மளுக்கு கொடுக்கும். தண்ணி நல்லாவே சுண்டிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம சூடா இருக்கும் போதே ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா ஹென்னா ஹேர் டை வந்து அப்ளை பண்ணால் நிறைய பேர் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க இப்போ நல்ல சூடான டிகாஷனில் ஹேர் டையை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவும் போது உங்களுக்கு சளி தொந்தரவு வராதுங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஹேரோட டென்சிட்டி, அதோட நீளம், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் தான் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு வந்து கருமை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்க. இந்த ஒரு பொடி வந்து உங்களுடைய வெள்ளை முடிகளை ரொம்ப நாளைக்கு கருமையாகவே வச்சுருக்கோங்க. அதுதான் வந்து கத்தா பொடிங்க. இந்த கத்தா பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் நம்ம மருதாணி சேர்த்ததுக்கு இந்த 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், நிறைய சேர்த்துடாதீங்க. நம்ம வந்து தேவையான அளவு நம்ம டிகாஷனை இதில் சேர்த்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மருதாணி ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்காது. ரொம்ப நாளைக்கு கருமையான முடிகள் அப்படியே கருமையாகவே இருக்குங்க. பாருங்க, நான் வந்து என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி இந்த ஹென்னா ஹேர் டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை ஜாஸ்தி பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்க, கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹென்னா ஹேர் டையை அப்படியே வந்து மூடி வச்சிருங்க. ஒரு நாள் நைட்டு பூரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நாள் நைட்டு பூரா வச்சுருங்க. இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். இதோட கலர் பார்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வந்து 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் செம்மையான ஒரு கருகருன்னு கலரில் கிடைக்கும். பாருங்கள், 1 மணி நேரத்தில் இதோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நம்ம வைக்கும்போது என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ அதோட கலரை பாருங்கள். இவ்வளோ கரு நம்மளுக்கு எவ்வளவு கரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? செம்மையா 1 மணி நேரத்தில் இது வந்து நல்ல கருகருன்னு ஆயிடுச்சு. இதே நீங்கள் ஒரு நாள் நைட்டு பூரா வச்சிங்கன்னா இன்னுமே நல்ல கருன்னு கிடைக்குங்க. இது வந்து நம்ம கத்தா போடுறதுல சேர்த்ததுனால நம்மளுக்கு சீக்கிரமே இந்த கருமை நிறம் வந்து வந்துடுது. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கரு நம்மளுக்கு ஹேர் டை, ஹென்னா ஹேர் டை கிடச்சிருக்கு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலையில் எந்த விதமான ஒரு அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ணுங்க. நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாறிடும். கருகருன்னு மாறின முடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாகவே இருக்கும். 60 நாள், 2 மாதம் நம்மளுடைய முடிகள் வந்து அப்படியே கருப்பாகவே இருக்கும். 2 மாதத்துக்கு மறுபடி ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் நிரந்தரமாக கருமையாக மாறிடும். இந்த ஹென்னா ஹேர் டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.